اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அபரார் தள்ளி உட்கார், கண்ணில் படணும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். எல்லோரும் இங்கே அல்லாஹ்வின் கிருபையில் ஐவேளை தொழுதிங்க. யாரெல்லாம் பாரமாக தொழுதா எல்லோரும் கை தூக்கலாம். ஆமாம், நாங்கள் எல்லோருமே பாரமாக தான் தொழுதோம். என்ன அபரார் அசத்து பார்ப்பாங்க இல்லை கேட்பாங்க, அதனால தொழுதியா? எப்படி பராக்கு ரொம்ப வருது. நீங்கள் ஹிசானுங்க. அப்போ நீ வண்டி ஓட்டினா பின்னால் தான் ஓட்டுவோம் போல். வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு முன்னால் போக மாட்டேன், என்ன செய்வான்? பின்னால் பார்த்தா கவனக்குறைவு ரொம்ப அதிகம்னு அர்த்தம். அப்போ சைக்கிள் வந்து பின்னாலே போவியா? நாங்கள்லாம் படல் அழுத்தி முன்னால் தான் போவோம்ப்பா. நீ எப்படி? நீ போட்டில் போனால் கூட முன்னாலேயும் போய்க்கலாம் பின்னாலேயும் போய்க்கலாம். இப்போ கார் ஓட்டினாலும் ரிவர்ஸ் சைடிலே போவேன் 100. பராக்கு ரொம்ப இருக்குது. பராக்கை மாற்றுவீங்களா? இங்கே உட்காந்து முன்னால் தான் பார்க்கணும். அதுக்கு என்ன காரணம் தெரியுமா? ஏன் தொழுகிறோம், ஏன் உட்காந்துருக்கோம் என்ற யோசனையே இல்லை. பெரிய பசங்களையும் சேர்த்துக்கலாம் இதில். அதனால தான் தஸ்பீஹோடைய அருமை தெரியல. யாரும் தஸ்பீகை மனசார ஓதி நான் பார்த்ததே இல்லை. அன்றைக்கி சத்தம் போட்ட காரணம் அதுக்கு தான். அப்போ நமக்கு தஸ்பீஹினுடைய வேல்யூவேஷன் தெரியல. 10th யாரெல்லாம் படிக்கணும் பிரியப்படுறீங்க? 10th பப்ளிக் இல்லை. இப்போ படிச்சுட்டு இருக்க நபரை கேட்கல, அடுத்து படிக்கக்கூடிய நபர்களை கேட்குறேன். படிக்கணும் ஆசை இருக்கா? எப்படி படிக்கணும் ஆசை இல்லையா? 10th படிக்கணும், +2 படிக்கணும் ஆசை இல்லையா? எதுக்கு படிக்கணும் ஹிசான் சொல்லு பாபு. கைகளை போடு. வேறு வண்டியை பின்னால் ஓட்ட, புது மிஷினை கண்டுபிடிக்க போகிறேன். 10th நான் ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்து, +2 ஸ்டேட் ஃபஸ்ட் எடுத்து என்ன கண்டுபிடிக்க போகிறேன்? கண்டுபிடிப்பு என்னது? வண்டி எப்படி பின்னாலேயே ஓட்டலாம். எப்படி? அதுக்கா இப்போ 10th படிக்க தானே இப்போ இந்த கிளாஸ் படிச்சுட்டு இருக்க. இதில் ஒழுங்காக படிக்கலைன்னா 10th நல்லபடியாக படிக்க முடியுமா? கூட்டல் கழித்தலே தெரியல, 10th பாஸ் கிடச்சிருமா? கூட்டல் கழித்தல் வகுத்தல் பெருக்கல் எதுனே தெரியலை. வாய்ப்பாடை 2 2 10ன்றான். வேணுங்கம்மா வாய்ப்பாடு சொல்லு. 2 2 10. வாய் பொத்திட்டு உட்காருன்றோம். அப்போ இப்போ ஒழுங்காக படித்தா தான் 10th ஒழுங்காக படிக்க முடியும். நான் கொரோனா பாஸ். இப்படி சில பேர் கிளம்பிட்டான். இப்படி சில பேர் இருக்கானுங்க. கொரோனா பாஸ்னால அதுவும் ஒரு இது. டீ கடையில் கணக்கு கேட்டிருக்கான். 2 2 எத்தனைப்பா? 10. நீ கொரோனா பாஸா? ஆமாம், கரெக்டாக சொல்லிட்டீங்களே. உன் கணக்கு அவ்வளோ துல்லியமாக காட்டுதுடா. 2 2 10. நாக்கில் அப்போ ஒழுங்காக அந்தந்த வகுப்புகளில் சரியாக படித்தால்தான் என்ன செய்ய முடியும்? 10th. நேற்று ஒரு அட்மிஷனுக்காக ஒரு மிஸ்ஸு பேசும்போது சொன்னாங்க, சார் அவன் +1 சார், ஒரு புது அட்மிஷன் சேர வந்தாங்க. வேறு ஸ்கூலுக்கு காட்டி விட்டேன். அங்குள்ள பிரின்சிபால், +1 பப்ளிக்கு நாங்கள் சனிக்கிழமை ரெஸ்ட்டே விட மாட்டோம், பொங்கல் லீவு அந்த லீவு எந்த லீவும் கிடையாது. எப்படி அனுப்புவீங்களா இல்லாட்டி நீங்கள் வச்சுப்பீங்களா? ரொம்ப கண்டிஷன். எதனால் கண்டிஷன் பண்ணுறாங்க? எதனால் சொல்லுங்கள் பாபு.
எப்படியாவது பாஸ் பண்ணிடணும். அப்போ தான் அடுத்து +2 படிக்க முடியும், டிகிரி படிக்க முடியும், டிகிரி ஹோல்டராக வர முடியும். அதுக்கு தானே சொல்கிறாங்க. அடுத்து அந்த பையனை அனுப்பி வச்சாச்சு. அது அடுத்தது எதுக்கு சொல்லி காட்டுகிறோம் என்று சொன்னால், அழுத்தம் கொடுத்து படிக்க வைப்பது காரணம் என்ன? நீங்களும் புரியுறீங்க, உங்கள் வீட்டில் சொல்லலையோ, நல்லபடிடா +2 10th நல்ல மார்க் எடுக்கணும், +2 நல்ல மார்க் எடுக்கணும், அழுத்தம் கொடுக்குறாங்களா இல்லையா? ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டாங்களா? சொல்கிறாங்களா? உங்களுக்கும் அது புரியுதா இல்லையா? அப்போ ஸ்கூலுக்கு இங்கேருந்து கஷ்டப்பட்டு எதுக்கு போகிறீங்க? படிக்க. அப்போ அந்த வேல்யூவேஷன் புரியுது. ஆனால் பள்ளிவாசல் உட்காரும்போது புரியுதா? புரியவே இல்லையே. அப்போ இது ஏதேனும் ஒரு வகையில் புரியுது, படித்து தானே ஆகணும், மேக்ஸ் போட்டு தான் ஆகணும், ஹோம்ஒர்க் பண்ணி தான் ஆகணும் என்று உங்களுக்கு புரியுது. அதனால் உங்கள் அறியாத முயற்சி பண்ணுறீங்க. இப்போ எல்லாம் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க, அது முயற்சியெல்லாம் பண்ணுறீங்க, பார்க்க தான் செய்கிறோம். அப்போ அந்த வேல்யூவேஷன் ஏன் மற்றதில் புரியலை? இப்போ பார்த்தாலும் தொழுது முடிச்ச பிறகு பராக் பார்க்கணுமா? அப்போ யார் முன்னால் நிற்கிறோம் நமக்கு தெரியலையே. இது ஒரு குறை. தஸ்பீஹில் ஆக மையத்து மாதிரி கிடக்கு. சுபஹானல்லான்னு சொல்லி முடிச்சிட்டா அப்படியே மையத் தான், அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒருத்தவங்க கூட ஒரு மஹப்பத்தா அல்லாட்ட பணிவை காட்டும் வகையில் சுபஹானல்லா சுபஹானல்லா சுபஹான். அப்போ தான் மணியை பார்க்குறான், என்ன இவ்வளோ நேரம் சுபஹானல்லா போயிட்டு உட்காந்துருக்காங்க, என்றைக்கு இவங்க ஓதி முடிச்சு, என்றைக்கு துவா ஓதி, அதுக்கு பிறகு என்றைக்கு ஹதீஸ் படித்து, நாங்கள் என்றைக்கு டீ குடிச்சு, என்றைக்கு விளையாட, இப்படி போகுது சிந்தனை. சொல்லப்போனால் ஒவ்வொரு வக்துக்கு பிறகும் இருக்குது. எது சில பள்ளிகளில் அந்த சுன்னத் அழகாக கடைபிடிக்கிறாங்க. சுபுஹுக்கு பிறகும் சுபஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர், லுஹருக்கு பிறகும், அசருக்கு பிறகும், மக்ரிபுக்கு பிறகும், இஷாவுக்கு பிறகும் கடைபிடிக்கிறாங்க. சில பள்ளிகளில் சுபுவுக்கு பிறகும் அசருக்கு பிறகும். யார் மட்டும்தான் ஓதுவா? இமாம் மட்டும்தான் ஓதுறார். மிஞ்சி போனால் பிலால் ஓதுவாங்க முதனர். மற்ற எல்லாரும் மையத்துமாக உட்காந்துருப்பாங்க. சரி, எப்படி வாழ்க்கையில் பரக்கத்து வரும்? அப்போ யாருக்குமே தேவை கிடையாதா? அப்போ நம்மெல்லாம் தேவை இல்லாத நபராக நினச்சிட்டு இருக்கோமே. யாருக்குமே தேவை இல்லையா? ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தேவை இருக்கா இல்லையா? நீங்கள் உணரக்கூடிய தேவை, உம்மா கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு தேவை கூட உங்களுக்கு கிடையாதா? அந்த கஷ்டம் நீங்கன்னு தேவை கூட கிடையாதா? உங்கள் அறிவுக்கு உட்பட்டு கேட்குறேன்னு. யார் வீட்லேயும் அவங்க உம்மா அப்பா கஷ்டப்படலையா? அந்த கஷ்டத்தை நீங்கள் கொஞ்சமாவது உணர்றீங்களா? எப்படி? அப்போ அந்த கஷ்டம் நீங்கணுமா வேண்டாமா? இப்படியே உண்மையில் 10th மட்டும் படித்து முடிச்சா நீங்கிருமோ? 12th மட்டும் படித்து முடிச்சிட்டா நீங்கிருமோ? அப்போ யாருடைய உதவி நமக்கு தேவைப்படுது? இதே பராக் பார்த்துட்டு இருந்தால், தஸ்பீகில் கவனம் இல்லாமல் இருந்தால் கிடச்சிருமா? அப்போ யாரை நம்ம வணங்க பள்ளிவாசலில் உட்காந்துருக்கோம்? கொஞ்சம் கொஞ்சம் சேட்டை பண்ணிக்கலாம், சிரிச்சுக்கலாம். திருத்தி கொடுத்தா திருந்தணுமா இல்லையா? அடுத்த வக்துக்கு அட்வான்ஸாக பண்ணுறோம், நல்லா இருக்குமா அது? அப்போ தக்பீர் அல்லாஹ் அக்பர் எதுக்காக கையை கட்டுறோம் சொல்லுங்க? கையை கட்டுவதனுடைய ரகசியம் என்ன? சும்மா அப்படி விட வேண்டியதானே? இப்படி நம்மளுடைய குணத்துக்கு அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டுவோம், அப்படி இப்படி கட்டிட்டு இப்படி விட வேண்டியதானே? நம்ம அப்படி தானே மதிக்கிறோம். அல்லாஹ்வை பார்க்கல, ஆனால் அவனுடைய எல்லா அருளையும் பெற்றுக்கொண்டே இருக்கும். முடி முதல் கால் நகம் வரைக்கும் அவனுடைய கிருபை தானே. இல்லை ஷாம்பு தேய்ப்பதால் முடி வளருதா? எண்ணெய் தேய்ப்பதால் முடி வளருதா? யார் கிருபையில் வளருது? அதாவது இருக்கா இல்லையா? தலையில் வரக்கூடிய முடி முகத்தில் வந்தால் மூக்கு, கண்ணம், உதட்டுக்கு மேலே, உதட்டுக்கு கீழே, உதட்டில் மகிழ்ச்சியாக இருக்குமா? காது வரி அப்படி முடி வளர்ந்துட்டே போகுது, நான் ஸ்டாப்பாக வளருது. அப்படி பிடிச்சி தொங்கிட்டே போகணுங்க. அவ்வளோ ஒருத்தர் இப்போ இஹ்சானுக்கு வளருது, அல்லா காப்பாற்றன்னு சொல்கிறேன். அவ்வளோ இந்த பக்கம் ஆக்கில் தொங்குவோம், இந்த பக்கம் ஷாஜஹான் தொங்குவோம், தொங்கிட்டே போவானுங்க. இன்றைக்கி தான் தொங்கி அடிவாங்கண்ணா.
கம்பியை பிடிச்சி தொங்குஞ்சில்ல, இப்போ இப்படி வளர்ந்துருச்சுன்னா ஒரு பக்கம் ஆக்கில் பிடிச்சி தொங்குவான், ஒரு பக்கம் ஷாஜஹான். அவர் ரவுண்டானா விளையாடுவானுங்க. இப்படி ஒருத்தன் போவான், இப்படி ஒருத்தன் வருவான். அப்போ அல்லாஹால ஒவ்வொரு நியமத்தை கொடுக்க தானே செய்கிறான். என்னைக்கே நினச்சி பார்த்துருக்கோமா? ஒன்றும் கிடையாது. இப்போ அல்லாஹை பார்க்கவும் இல்லை, ஆனால் ஒவ்வொரு வினாடி யாருடைய அருளை நாம் அனுபவித்து கொண்டு இருக்கோம். அது நம்புகிறோமா இல்லையா? எல்லாத்துக்கும் நான் சொல்கிறது உணருதா, புரியுதா? அப்போ அந்த ரப்பை நம்ம வணங்கும் போது என்ன சிரிப்பு, பராக் என்ன. ஒரு 5 தடவை எஹ்சான் தலையை திருப்பி விட்டுருப்பேன். தக்பீர் கட்டிட்டு அவன் பாடு பார்க்குறாங்க, எத்தனை ஃபேன் ஓடுது, என்ன அங்கே கான்செப்டில் ஓடுது, இன்னும் இவ்வளோ கம்மி இதாக ஓடுது, காற்று வர மாட்டுது. என்ன ஒருத்தர் வந்து ஃபேனை போட்டுவிட்டு சொல்லாமா, பாய் அந்த ஃபேனை போட்டு விடுங்க, சொல்லாத குறை தான். இல்லை சொல்லியிருப்பேன் அதையும். நான் என்ன நினச்சிப்பேன், சரி இப்படி தர திரும்பி இருக்கு, இப்படி திரும்பாமல் இருந்துச்சே, நான் அப்படின்னு சந்தோஷப்பட்டுப்பேன். எப்போ பார்த்தாலுமா ஒரு வக்து 2 வக்துக்கு இல்லை, என்றைக்கெல்லாம் நான் வந்து பார்க்குறதோ அன்னைக்கெல்லாம் எஜமான் தான் மாட்டுவாங்க. என்னது அது? இஹ்சான் என் அழகான பேர். இஹ்சான் என்று சொன்னாலே என்னதை அர்த்தம்? மார்க் அடிப்படையில் அல்லாஹை பார்ப்பதே போல வணங்குன்னு அர்த்தம். இஹ்சானுக்கு என்ன தாரிஃபு, அதுக்கு என்ன பொருள்? இஹ்சானுக்கு ஹதீஸ் அடிப்படையில் என்ன அர்த்தம்? அல்லாஹை பார்ப்பதே போல வணங்கு. அந்த ஸ்டேஜுக்கு போக முடியலப்பா, அல்லாஹ் உன்னை பார்க்குறா என்ற உணர்விலையாவது வணங்குன்னு அர்த்தம் இஹ்சான். ஆனால் நம்ம ஆள் தக்பீர் கட்டிட்டு எவன் வரான் எவன் போகிறான், என்னப்பா இது? மாற்றிப்பியா இன்ஷா அல்லாஹ்? எல்லாத்துக்கும் தான் இஹ்சான் அப்படின்னு சொன்னால் இங்கே எல்லோரும் இஹ்சான் தான் இருக்குங்க. அந்த இஹ்சான் நான் கண்ணில் பார்த்ததால் சொல்கிறேன், கேமராவில் பார்த்து அதுவும் தெரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு கூட அத்தைஹாத்து இப்படி வச்சுட்டு பார்க்குறான், இப்படி அத்தைஹாத்து லில்லாஹி வஸ்ஸலாத்து வத்தய்யிபாத். எத்தனை பேர் ஜட்டி பனியன் காயுதுங்க, நம்மளது காயுதா காயலையா, பனியன் யார் ஜட்டி யார், இப்படி என்னது இது? கேமராவில் பார்த்து தான் கேட்டேன். ஒருத்தர் ஒத்த காலில் நிற்கிறான், யோகா பண்ணுறானா? ஏன்னா தொழுகை வந்து இப்படி கிறுக்குன்னு இப்படி சொல்லி தரானுங்க. சஜிதா செஞ்ச இது ஒரு யோகாவான், அத்தையாத்தில் உட்காந்து இது ஒரு யோகாவான். அதனால என்ன செய்கிறாங்க இவங்க? ஒத்தக்கால் யோகா, அட்வான்ஸாக போய் 2 கால் தரையில் படாமல் நிற்பான் போல தெரியுது. யோகா அட்வான்ஸ், பூமியில் கால் படாமல் எப்படி நிற்கிறது, அப்படி தக்பீர் கட்டி அப்படி குதிச்சு அப்படி நிற்கிறது. அப்படி என்னதுப்பா இதெல்லாம்? இன்றைக்கும் எனக்கு மனசில் அந்த காட்சி நிற்கிது. ஒரு நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்டில் வேறு பஸ் ஸ்டாண்டாக தெரியல, இன்னும் அந்த காட்சி என் கண்ணில் நிற்கிது. 8:30 ஒரு ஸ்கூல் போகிற பையன் முன்னால் அவங்களுடைய மத வழிபாட்டு சிலை இருக்குது. செருப்பை கழட்டி வைக்கிறான், பேகை கழட்டி வைக்கிறான், லஞ்சு கூடைய கழட்டி வைக்கிறான், அழகா அப்படி கும்பிட்றான். ஒரு பராக்கு பார்க்கல. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன் என்னுடைய வழிபாடு எப்படின்னு சொல்லி. ஏறத்தாழ 2 நிமிஷம் இப்படி கையை வச்சு அப்படி கண்ணை மூடி அப்படி மனதார அவன் இறைவன் அவன் வணங்குறான். அவன் வயசு பையன் தானே, அவன் பராக் பார்க்கலையே, ஒத்தக்கால் யோகா பண்ணலையே, வானத்தை பார்த்து ஜட்டி காய்தா பனியன் காய்தான் பார்க்கலையே அவன். அப்போ அதே வயசில் உள்ளவங்க தானே இப்போ நீங்களும். அப்போ என்ன பராக்கியது? அப்போ நம்ம அல்லாஹ் அவ்வளோதான் மதிக்கிறோமா? வயது வந்த பசங்களும் அதே மாதிரி இருந்தா அப்படிப்பட்ட லுகர் தேவையே இல்லையா அல்லாஹ்க்கு? அப்படிப்பட்ட சுபுகும் தேவையில்லையப்பா. எனக்கு தொலை பிடிக்கலப்பா சொல்லிட்டு தூங்கிட வேண்டியது தானே. ஊர் மக்கள் தூங்குறாங்கல்ல சுபு தொழுகாம, அதே மாதிரி தூங்கிட வேண்டியது தானே. வருத்தப்படுவான், கூனி குறுகி நிற்பான். ஆமாம் நான் தூங்கிட்டேன், அல்லாஹ் என்னை மன்னிப்பான் என்று கூனி குறுகாது நிற்பான். நமக்கு அதுவும் கிடையாத. அல்லாஹ் என்னுடைய பாதையில் இருந்துக்கிட்டு சமையலப்பா தன்னுடைய உடல் ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி இந்த ஓதுற பிள்ளைங்களை டீ போட்டு கொடுக்கணுமென்னு சொல்லி அதில் கண்ணு கருத்தமாக இருந்துக்கிட்டு
அவங்க அதை டீ போட்டு கொடுத்து அதை குடிச்சு விட்டு தெம்ப அல்லாஹ் மறுத்து வாழ்ந்தா, ஒழுக்க குறைவாக வாழ்ந்தா, இது எங்கே போய் சேர்க்க? இப்போ உள்ளே உரைக்க வேண்டாமா? எல்லா சேட்டையும் இருக்கட்டும், தக்பீரை கட்டிட்டா யார் ரப்பு முன்னால் நிற்கிறோம், அந்த பயம் வேண்டாமா? ஒவ்வொரு வக்துக்குமா சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு இருக்க முடியும்? வெறுப்பு தான். ஒரு மாணவனை நோண்டிகிட்டே இருக்கக்கூடாது. குரான் பாஷையில் வலா தஜஸ்ஸு, துருவி ஆராயக்கூடாது. மேற்போக்கா அப்படியே போகணும். ஆனால் தெரிஞ்சிடும், வண்டவாளம் முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். இவன் பொய் சொல்கிறான், இவன் ஏமாத்துறான், மலுப்புறான், ஒப்பேத்துறான், எல்லாம் பண்ணுறான்னு சொல்லி பேச்சில் தெரிஞ்சிடும். 10 வார்த்தையில் ஒத்த வார்த்தை கவுந்துடும், அதில் கண்டுபிடிச்சிடலாம். அடுக்கு வாரியாக பேசுவோம் பொய், அந்த 10 வார்த்தையில் ஒத்த வார்த்தை காட்டி கொடுத்துரும். நடிப்பு எனக்கு நடிப்பு தானே, என்னப்பா? உண்மைக்கும் பொய்யுக்கும் வேற்றுமை இல்லையா? பாலும் வெண்மை தான், கல்லும் வெண்மை தான். குடிச்சு பார்த்தா வித்தியாசம் இருக்கா இல்லையா? அதே மாதிரி தான் பொய்யும் உண்மை பார்க்க அப்படியே ஜோடிச்சு கொண்டு வரலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிரு. பொய் சொல்லிட்டோம், ஏமாற்றிட்டோம். ஒருத்தர் உண்மையை சொல்லுவான், அவனுக்கு சொல்ல தெரியாமல் உளறிட்டே இருப்பான், ஒத்த வார்த்தை உண்மை ஸ்ட்ராங்காக போயிடும். அதே மாதிரி பொய் அலங்கரிப்பான், ஆனால் ஒத்த வார்த்தை என்ன காட்டி கொடுத்துரும்? பச்சை பொய்யன், காதிபுல் அக்தாப், கதாப்னு காட்டி கொடுத்துரும். ஷேத்தான் இல்லை, அபு ஷேத்தான் அப்படி காட்டி கொடுக்கும். ஷேத்தான் இல்லைப்பா, ஷேத்தானுக்கே தந்தை. ஏன் இந்த பேச்சு வந்துச்சு? அப்போ அந்த தொழுகாதவர்கள் 10 மணிக்கு எழுந்து அப்படியே குளிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ் போகக்கூடிய மக்களை கூப்பிட்டு கேட்டாலும் கூனி குடிக்கி நிற்பான். ஆமாம் ரப்பா நான் மறந்துட்டேன், இன்னும் இன்ஷா அல்லாஹ் திருத்திக்கிறனாவது சொல்லுவோம். அப்போ இங்கே இருந்துக்கிட்டு நீங்கள் நமக்கு என்ன அந்த அலட்சியம் வேண்டி கிடக்கு? ஒரு பேரண்ட்ஸு சொல்கிறாங்க, ஹஸரத் வீட்டுக்கு ஒரு நாள் கூட சுபு தொழுகலை, நான் எழுப்ப வேண்டியதாக இருக்கேன் ஹஸரத், சண்டைக்கு வரான். லுஹுர் தொழுகலை, ஒரு வக்து தொழுகலை ஹஸரத், அவன் குரானை தொட்டு கூட பார்க்கல, அவன் நான் பரவாயில்ல போல தெரியுதுன்றாங்க. அவருக்கு குரானை ஓத தெரியாது. பேரை சொல்ல விரும்பல, நல்ல விஷயங்களை சொல்லலாம். அப்போ அதெல்லாம் மாற்றுவீங்களா எப்படி? நாளைக்கு மக்ரிபோட அல்ஹம்துலில்லாஹ் தொழுகைக்கு ரெஸ்ட்ரா, சுபுவுக்கு பெரிய ரெஸ்ட்டு, அந்த மாதிரியா? அப்போ எதில் கரெக்டாக இருக்கணும்? அந்த தொழுகை எப்படி இருக்கணும்? பராக் பார்த்துக்கிட்டா யோகாவா, ஒத்தக்கால் யோகாவா, வானத்தை பாட்டு ஜட்டியா, பனியனா, ஜிப்பாவா, அது எப்படி இருக்கணும்? பார்வை கரெக்டாக இருக்கும். எஹ்சான் என்ன தொழுகை இருக்கணும்? இப்போ எஹ்சான் என்ன அர்த்தம்? அல்லாஹுவை பார்ப்பது போலவன். அப்படி அந்த ஸ்டேஜுக்கு போக முடியலை. அல்லாஹ் நம்மை பார்க்கிறான், அல்லாஹ் பார்க்கிறான்டா நம்மளை. ஒரு சிசிடிவி கேமரா பார்த்த ஒரு அழுத்தம் வருதில்லை, உண்மையான சிசிடிவி கேமரா ரப்பு, இன்ன ரப்ப கலபில் மிர்சாத், அல்லாஹ் பார்க்குறான். ரெண்டாவதா தொழுது முடிச்சது என்ன பண்ணணும்? ரெண்டாவதா கண்டிப்பாக செய்யணும். பாது சாதாரணமாக நினைக்கிறீங்க, பேசினா மணிக்கணக்கில் பேசலாம். இந்த ஒன்றை பற்றி பேசவே ரொம்ப நேரம் தேவைப்படுது. இருந்தாலும் இதே உங்கள் கல்பில் பதிய வைக்கணுக்காக வேண்டி தான் சொல்கிறேன். இப்போ தொழுகை முடிந்ததும் என்ன பண்ணணும்? என்ன திக்ரு செய்யணும்? மைட்டு திக்கிறா, செத்த திக்கிறா, சும்மா அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு அவ்வளோதானா? ஒன்று சத்தமாக சொன்னால் சுபானல்லா சுபானல்லா சுபான், இப்படியா? யாருக்கு வேணும் சுபானல்லா? வேணுமோ? நீ இந்த மாதிரி பராக் பார்த்துக்கிட்டே சுபானல்லா சுபான், இந்த இதுக்கு அல்லாஹ்க்கு வேணுமா? சொல்லு. எந்த நீயத்தில் சொல்ல சுபானல்லா யாருக்கு வேணும்? அந்த நீயத்தில் சொல்கிறேன். நான் கேட்குறேன், இப்படி பராக் பார்த்துக்கிட்டே ப்ளூ ஜட்டி, பச்சை ஜட்டி, வெள்ளை பனியன், ஏன் பனியன் கிடையாது, சுபஹானல்லா,
இது அல்லாஹ்க்கு வேணுமா? சொல்லு நீ மனசு விட்டு. இந்த ஜட்டி திக்கிற அல்லாஹ்க்கு வேணும், இந்த பனியன் திக்கிற அல்லாஹ்க்கு வேணுமா? வேறு என்ன காயுதுப்பா? அதானே அங்கே பாரு, அதான் காயுது. அதனால தான் ஜட்டின்னு சொல்கிறேன். புரியுதா இல்லையா? இது அல்லாஹ்க்கு வேணுமா? அல்லாஹ் பிரிய போட்டுவான். ஏன் ராசா இவன் ஜட்டி திக்கிற செஞ்சுட்டான்டா, மடியில் வச்சு கொஞ்சணும்னு சொல்லி அல்லாஹ் கொஞ்சம் வேணும். நம்மளே மார்க் போட்டுக்க வேண்டியது. என்ன பெரிய பறக்க தெரியுமா திக்கிரில்? ஆரம்பத்தில் கேட்டதா இல்லையா யாருக்கும் தேவைகள் இருக்கா இல்லையான்னு? தேவைகள் யாருக்குமே கிடையாதா? தேவையில்லாத யார் மட்டும்தான்? அல்லாஹு சமது. சமதுன்னு என்ன அர்த்தம்? தேவைகள் இல்லாதவன் அர்த்தம். அப்போ நம்மெல்லாம் யார்? எவ்வளோ தேவைகள் இருக்குது? ஒரு 1/2 கிலோ தேவையா? வாழ்க்கை முழுவதுமே என்ன தான்? தேவை தான். தேவையில்லாதவன் யார் மட்டும்தான்? அப்போ தேவை உள்ள நாம் எவ்வளோ கனிவாக பணிவாக இருக்கணும். அந்த தேவைகள் நிறைவேற தான் திக்ரு. இது இந்த மஜ்லிஸ்க்கு பேர் என்ன மஜ்லிஸு? தொழுகை மஜ்லிஸாக வச்சுருக்கிறதுக்கு பேர். எதுக்காக வேண்டி? ஒட்டுமொத்த மார்க்கமே திக்ரில் தான் இருக்குது, துவாவில் தான் இருக்குது, ஷுக்கூரில் தான் இருக்குது, ஃபிக்ரில் தான் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் இருக்குது. அப்போ நம்முடைய வறுமை நீங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன வேணும்? திக்ர். நம்முடைய கஷ்டங்கள் நீங்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்யணும்? வான திக்ரா? என்ன திக்ர் வேணும்? உணர்வுடன் சுப்ஹானல்லாஹ் 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 அந்த வார்த்தையே நமக்கு போய் தைக்கணும், கத்தக்கூடாது. அல்லாஹ்க்கு அது பிடிக்காது. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் கத்தி சொன்னால் அல்லாஹ்க்கு பிடிக்குமா? பிடிக்காது. மார்க்க வெறுக்குது. அது உன் கல்பு தூங்கிட்டு இருக்கக்கூடிய உன் கல்பை முழித்து கொள்ளணும். சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இதனுடைய கூலி என்ன? எது நீங்கும்? வறுமை நீங்கும், கஷ்டம் நீங்கும், கல்வியில் பறக்கத் வரும். அப்போ தான் மூளையே வேலை செய்யும். மூளையில் உட்காந்துருக்கா இல்லையா வேலை செய்யாமல்? எப்போ அந்த மூளை எப்போ வேலை செய்யும்? இந்த திக்ரு தான். நம்ம ஓதக்கூடிய நிய்யத்தை பொறுத்து, ஓதக்கூடிய உணர்வை பொறுத்து தான். ஒரு மணி நேரம் ஆகுமா தொழுகைக்கு பின்னால் சுப்ஹானல்லாஹ் ஓதி முடிக்கிறதுக்கு? ஒழுங்கா உட்கார். அப்படின்னா அங்கே போய் உட்காரு. அப்துல்லா முன்னாலோ சொல்லுப்பா. சொல்ல மாட்டிங்களே. 1 மணி நேரம் ஆகுமா? சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹ் அக்பர் 33 தடவை ஓத 1 மணி நேரம் ஆகுமோ? எவ்வளோ நேரம் ஆகும்? 1/4 மணி நேரம் ஆகுமாப்பா? 10 நிமிஷம் ஆகுமா? 5 நிமிஷத்துக்குள்ளே முடிஞ்சிடாதா? 3 நிமிஷமே ஜாஸ்தி தான். இந்தியே தொந்தில சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். உன் காதில் போய் கேட்கணும், உன் கல்பில் போய் கேட்கணும். இதை செய்தால் கூலி என்ன? வறுமை வராது. வறுமைக்கான மருந்து இதில் தான் இருக்குது, இந்த திக்ரில். இந்த திக்ரில் தொழுகைக்கு பின்னால் ஓதப்படக்கூடிய இந்த திக்ரில் இருக்குது. காலையில் நிறுவைத்தா ஹதீஸ் படித்தார். காலையில் நிறுவைத்தா இருக்கும்போது பறவை நிறுவையில் போது மாலையில் வரும்பொழுது எப்படி வருது? என்ன ஆயுதம் வச்சுக்கிது? அது அலிமா சலாத்தம் தஸ்பீஹ அல்லாஹ் பண்ண சொல்லுங்கள். அல்லாஹ் படைத்த ஒவ்வொன்றுமே அல்லாஹ்வுடைய தொழுகைகள் அறிந்து கொள்கிறது, அவன் தஸ்பீஹ் அறிந்து கொள்கிறான். அப்போ காலையில் நிறுவயிற்றாக செல்லக்கூடிய பறவைகள் மாலையில் வயிறு நிரம்பி எப்படி வருது? எதனால வருது? நம்பிக்கை ஒன்று. இன்னொன்று இதுதான் திக்ருடைய ரியாக்ஷன் தான் நம்பிக்கை. தொழுகினுடைய ரியாக்ஷன் தான் நம்பிக்கை. தொழுது அல்லாஹ் கொடுப்பான், திக்ரு செய்து அல்லாஹ் கொடுப்பான். அந்த வைராக்கியத்தை எது கொண்டு வருது? திக்ரு தொழுகை. நம்ம பறவை என்ன நம்பிக்கை வச்சிருக்கு? நம்ம தொழுகிட்டோம்
தொழுகை எழுது அது கரெக்டாக தொழுகுது, கரெக்டாக தஸ்மீது ஓதிடுது. அல்ல இப்படி நான் நினைச்சு அனுப்புகிறேன் மாலையில். இப்போ நம்பிக்கை எப்போதான் வரும்? தொழுதாதான் ஒரு திக்கர் செஞ்சாலும். நம்ம திக்கருடைய பரக்கத்து என்னது? எது நீக்கும்? மருமே நீக்கும். மருந்து எது? மட்டும் நீங்கள் செய்யுங்க. தொழுகை கரெக்டாக, அதில் குறை இல்லாமல், மராத் பார்க்காம, அலட்சியப்படுத்தாம தொழுது முடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஐவேல தொழுக முன்னு சொன்னது. பள்ளிவாசலுக்கு வந்ததுக்கு அதில் கவனம் செலுத்தி இதை முடிச்சுட்டு தொழுகையை முடிச்சுட்டு சுபஹான அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் முழுமையாக செய்தோம் என்று சொன்னால் இதனுடைய கூலி என்ன? வறுமை மட்டுமா நீங்கும்? கல்வியினுடைய வறுமை நீங்கும். மூடல் என்ற மடமை என்ற வறுமை நீங்கும். முட்டாள்தனம் என்ற மடமை நீங்கும். எல்லா மடமையும் எல்லா வறுமையுமே நீங்கும். நாம் அதில் கவனம் செலுத்தாவிட்டால் இந்த வறுமை பெருகிட்டே இருக்கும். மூடனாயிட்டே இருக்கும். அலட்சியம் இன்னும் அலட்சியமாகிட்டே இருக்கும். அப்போ அதையெல்லாம் மாற்றிக்கலாம். இன்ஷா அல்லாஹ் இஷாவை தெரிஞ்சுக்க. அப்போ இஷாவுக்கு பிறகு என்ன செய்யணும்? அப்போ இஷாவுக்கு பிறகு என்ன செய்யணும்? தொழுகையை பருளான தொழுகை முடிந்த பிறகும் ஒரு நிமிஷம் நல்லா கொடுக்க முடியாதா? இன்னைக்கு எவ்வளோ விஷயத்துக்கு துவா இருக்கு, எவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இப்போ இந்த சபையில் உங்களிடத்திலே பதிவு வைப்பது ரெண்டு விஷயம். ஒன்று என்னது? ரெண்டு விஷயங்கள். திக்கரை மையப்படுத்தி தான் திக்கர் மிஷினை வைக்கடிச்சு நம்முடைய நண்பனாக எதை ஆக்கிக் கொள்ளணும்? அப்போ இது கிஃப்டா கொடுத்து வச்சுப்பீங்களா? நண்பனா வச்சுப்பீங்களா? என்றைக்குமே இப்படி ரிங்கா போட்டு வச்சுக்கணும். சரிங்களா? இன்ஷா அல்லாஹ். இப்போ ஊருக்கு உங்களுக்கு அன்பளிப்பா இதை தான் உங்களுக்கு கொடுக்குது. சில பேர்ட்டு இதுக்கான தொகையை வாங்கி, சில பேர்ட்ட வாங்கல. என்னுடைய அன்பளிப்பா இருக்கும். ஆனால் உங்களுடைய எதிர்பார்ப்பது என்னது? இதை பயன்படுத்துவீங்களா? தொலைச்சிருவீங்களா? இல்லை அலட்சியப்படுத்திடுவீங்களா? இப்போ கொடுத்துட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டு வரும்பொழுது காணகிட்டு வந்துடுவீங்க, வீட்டில் வச்சுட்டு வந்துடுவீங்க, உடைச்சிடுவீங்க. பார்ப்போங்க ஃபஸ்ட்டு ப்ளஸ் பத்திரமா வச்சுப்பீங்களா? இது மாதிரி போட்டு வச்சு என்னைக்கு ஃப்ரீயாக இருந்தீங்களோ பாட்டு ஓதி கவுண்ட் பண்ணி வச்சுக்கணும். நம்பர் தெரியுங்களா? ரகசியமாக ஒரு டைட்டில் பிடிச்சி வச்சுக்கணும். இன்னைக்கு அல்லாஹ் எனக்கு செய்த பாக்கியம் இத்தனை தடவை சுபஹானல்லாஹ் சொன்னேன், அல்ஹம்துலில்லாஹ் சொன்னேன், திக்ர் செஞ்சேன். இன்னைக்கு 300 தடவை, இன்னைக்கு 500 தடவை, இன்னைக்கு 700 தடவை நீங்கள் சொல்லி குறிச்சு வச்சுப்பீங்களா? எனவே முன்பு சொன்னது கவனி சட்டம் இருக்கும். அப்போ இதான் உங்களுக்கு இப்போ பெருநாள் கிஃப்ட்டு வரும்போது லிஃப்ட் ஆகிட்டு வந்துடுவீங்க. இந்த கிஃப்ட்டை லிஃப்ட் ஆகிடுமா? படிக்கலாம் இன்ஷா அல்லாஹ் தஆலா. நம்ம வாழ்நாள் முழுவதும் யாரை நினைவு கூர்ந்து வாழ்வோம்? பாக்கியமாக நினைக்கிறோமா? அப்போ தக்பீர் கட்டி தொழுதா பராக் வருமா? அலட்சியப்படுத்துவோமா? இந்த வயசில் உள்ள அவருடைய அந்த இந்து பையன் எப்படி அழகா அவனுடைய கடவுளை கும்பிட்டான். நம்ம உண்மையான கடவுளை கும்பிட்டோம். யார் அது? எப்படி இருக்கணும்? உங்களுக்கு விருப்பமா? இஷால இருந்து மாற்றிக்கலாமா? இல்லை அடுத்த ஒரு இஷால மாற்றிக்கலாமா? அதுக்கடுத்து தகட்டு கொடுங்க, நீர்த்து வைங்க. ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா நம்மளே ஆட்டோமேட்டிக்காக இடம் நீர்த்து வைக்கும். முதல்ல இதை சரி பண்ணும். இன்னைக்கு சொல்லப்பட்ட விஷயம் பற்றினா 2 ரவுண்ட் தொழுகையை சரி பண்ணி செய்து கொள்ள வேண்டும். ரெண்டாவது சரி செய்து கொள்ள வேண்டும். இது ரெண்டுடைய ரிசல்ட் என்னவா இருக்கணும்? அதுவே நீக்கும் மருந்து இதுதான்.
தொழுகையே திக்ரு தான். அப்படி ஸலாத்தை நினைக்கிறீங்க என்னை நினைவு கூறுவதற்காக தொழுகை நினைநாட்டு. அப்போ தொழுகை முழுவதும் என்னதான்? அப்போ திக்ருடைய ரிசல்ட்டு என்னது? அப்போ வறுமை நீக்கும் மருந்து என்னது?